வணக்கம். என்ன டாபிக் பார்க்க வரோன்னா, ராகு, கேது தோஷம் பாதிக்காத நிலை. ஒரு ஜாதகத்துல லக்கணம் 2, 7, 8 இந்த 4 ஸ்தானங்கள ராகு கேதுத்த பார்த்துட்டாவே எல்லாருமே ராகு கேது தோஷம் இருக்குன்னு சொல்லி பயப்படுவாங்க. எல்லாத்துக்கும் அந்த ராகு கேது தோஷம் முழுமையாக தோஷத்தை ஏற்படுத்தாது. ஒரு சில ஜாதகத்துக்கு விதிவிலக்கும் இருக்கு. அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். இந்த ஜாதகரை பாருங்க. லக்கணத்துல ராகு கேது இருக்குன்னா ராகு கேது தோஷம் இருக்குன்னு அர்த்தம். ஆனா இவர் பொறந்தது வந்து குரு திசையில பொறந்திருக்காரு. அடுத்து சனி, அடுத்து புதன் இது மாதிரி 3 தசை தான் வரப்போகுது. ராகு தசை ஒரு வாழ்க்கையில் வராது. அதனால் ராகு கேது தோஷம் இருந்தாலும் பெரிய அளவில் இவருக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. நெக்ஸ்ட்டு வந்து ராகு கேது தோஷம் இருந்து பாதிக்கக்கூடிய ஜாதகத்தை பார்ப்போம். இந்த ஜாதகத்தை பாருங்க. இவருக்கு லக்கணத்தில் ராகு 7ல் கேது இருக்கனால ராகு கேது தோஷம் இருக்குன்னு அர்த்தம். இவர் பிறக்கும்போது 5 வருஷம் இருப்பில் சூரிய திசையில் பிறந்திருக்காரு. அடுத்து சந்திரன் ஒரு 10 வருஷம். நெக்ஸ்ட்டு செவ்வாய் ஒரு 7 வருஷம். 22 வயசு முடிஞ்ச பிறகு திருமண காலகட்டத்தில் கரெக்டாக ராகு தசை வருது. அப்போ என்ன பண்ணும், இந்த ராகு வந்து ராகு தோஷத்தை வேலை செய்யும். திருமண தடை, தாமதம், லேட் திருமணம் தான் இவருக்கு நடக்கும். திருமணத்தில் சின்ன சண்டை சச்சரவு சிக்கல் எல்லாம் வரும். கொஞ்சம் இதுமாதிரி ராகு இருக்கவங்க பரிகாரம் பண்ணி கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும்.